நம்ம விஜய் சார் நேற்று 10, 12ஆம் வகுப்புல மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை படித்த மாணவர்களுக்கு பாராட்டு மற்றும் பரிசு தரும் நிகழ்ச்சி நடத்திய நிலையில அதுல சிறப்புரையும் ஆற்றியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீண்டும் உங்களை சந்திப்பதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இது போன்ற நிகழ்வுகள்ல நல்ல விஷயங்களை தான் பேச வேண்டும். அடுத்த கட்ட படப்பிடிப்புக்கு எந்த துறையை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்றத ஆய்வு செய்து நல்ல துறையை தேர்வு செய்யுங்க. தமிழ்நாட்டுல டாக்டர், இன்ஜினியர், வக்கீல்கள் இருக்கிறாங்க. ஆனா நல்ல அரசியல் தலைவர்கள் கிடையாது. அரசியல் மட்டும் இல்லாம அனைத்து துறைகளிலுமே நல்ல தலைவர்கள் தேவை. நன்கு படித்தவர்கள் தான் தலைவராக வர வேண்டும். எதிர்காலத்துல அரசியலுமே ஒரு வேலைவாய்ப்பு என மாணவர்கள் தேர்வு செய்ய வேண்டும். மாணவர்கள் தினமுமே செய்தித்தாள் படிக்க வேண்டும். அப்படி படித்தால் தான் செய்தி வேறு, கருத்து வாக்கு வேறு அப்படின்றத உங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். இப்படி தளபதி விஜய் அவர்கள் ஆளும் கட்சியை எதிர்த்து பேசியது தற்போது பரபரப்பாக வெடிச்சிருக்கு. இதற்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கார். அதாவது தளபதி விஜய் அவர்கள் ஆளுங்கட்சியை தாக்கியது மட்டும் இல்லாம போதைப் பொருள் பற்றியுமே பேசியிருக்காரு. இவரோட நடிப்புல அண்மையில வெளியான லியோ திரைப்படத்துல நான் ரெடிதான் பாடல்ல போதைப் பொருள் பற்றியும் இவர் ட்ரிங்க்ஸ் பண்ற மாதிரி, ஸ்மோக் பண்ற மாதிரி ஒரு சில காட்சிகளுமே வரும். தளபதி விஜய் அவர்கள் சினிமாவில எல்லாத்தையுமே பண்ணிட்டு இங்க வந்து மாணவர்கள் முன்பு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்க்க வேடிக்கையா இருக்கு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நக்கலாக பதிலடி கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.